பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 18ல இருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ தலைப்போட நம்ம வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். ஆமாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தில் விருத்தி அடையணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வரோம். ஸோ இயேசு செய்த அற்புதங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவங்களாலும் செய்ய முடியும் அப்படின்றதுல நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம இயேசு செய்த அற்புதத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு விதவையோட பையன் மரித்திருக்கிறான், அவனை இயேசு உயிரோட எழுப்புறாங்க. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்குங்க. ஸோ வேற எந்த சுவிசேஷ புத்தகத்துலையும் இந்த நிகழ்ச்சி இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம இதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நாயின் ஊர் அப்படின்ற ஒரு ஊருக்கு ஏசப்பா போறாரு. ஏசப்பா கூட ஸ்ரீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் ஏசப்பா கூடயே போறாங்க. அந்த நாயின் ஊர் வாசலுக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விதவை தாயோட பையன் மரித்திருக்கிறான். அவனை பாடையில வச்சு தூக்கிட்டு வராங்க அடக்கம் பண்றதற்காக. ஸோ அங்க இயேசு அந்த தாயை பார்க்குறாங்க, அந்த தாயோட கண்ணீரை பார்க்குறாங்க. அந்த தாய்க்கு அந்த பையன் ஒரே பையனாய் இருக்கிறான். ஸோ அதனால அங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தாயை பார்த்து மனதுருகி அவர் சொல்கிறாரு, அழாதே அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடைக்கிட்ட போய் அந்த பாடையை தொடுறாரு. உடனே அதை சுமந்து கொண்டு வந்தவங்க எல்லாருமே நிப்பாட்டுறாங்க. ஸோ அவங்க நின்ற பின்னாடி இவர் அந்த வாலிபனை நோக்கி, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மரித்தவன் எழுந்து பேச தொடங்குறான். ஏசப்பா அந்த வாலிபனை அந்த தாயிட்ட ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்ச பின்னாடி அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாருமே பயம் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, வெளியரங்கமாக அற்புதம் செஞ்சாங்க, முடவர்களை நடக்க வச்சாங்க, குருடர்களை பார்க்க வச்சாங்க. இந்த மாதிரி அற்புதத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மரித்தவனை உயிரோட எழுப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே பயம் அடைந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் மகா தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, தேவன் நம்மளை சந்தித்தார் அப்படின்னு அந்த ஜனங்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் அப்படின்ற வசனம். ஸோ என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்க ஒரு ஹோப் இல்லாமல் மேசியா வருவார் வருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மரித்தவனை உயிரோட எழுப்புறாரு அப்படின்னு பார்த்த பின்னாடி இயேசு மூலமாக தான் தேவன் நம்மளை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிக்கையிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கிறணும் அப்படின்னா, இயேசு ஊர்வாசலுக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை வருது. அதே போலதான் இயேசு நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டாருங்க. நம்பிக்கையற்ற காரியங்கள் எல்லாமே உயிர் பெற செய்யுங்க. மரித்து போன எதுவா இருந்தாலும் ஏசப்பா நம்மளுக்கு மீட்டு தருவாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை நம்மளுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம அனுமதிக்கணுங்க. சில நேரத்துல ஏசப்பா நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை நம்ம அனுமதிக்காமையே இருக்கிறோம். அப்படி இல்லாம இயேசுவை முழுமையா நம்ம நம்பணும் அப்படின்னா, கர்த்தர் எந்த காரியத்தில் இருந்தாலும் நம்ம இழந்ததை கண்டிப்பாக மீட்டு தருவாருங்க. ஸோ இது முதலாவது காரியம். இயேசுவை நம்ம அனுமதிக்கிறது மூலமாக இழந்ததை கர்த்தர் நம்மளுக்கு மீட்டு தருவார். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை பார்த்து அழாதேன்னு சொல்கிறாரு. எப்போவுமே ஆண்டவர் கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் தருவாருங்க, உடனே பதில் தருவார். அது மட்டும் இல்லாமல் பெண்களோட கண்ணீருக்கு விசேஷ விதமாக கர்த்தர் ஆன்சர் பண்ணுவாருங்க. ஸோ இந்த அம்மாவோட கண்ணீரை பார்த்த உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு, அழாதேன்னு சொல்லிட்டு அங்க மனது உருகுறாருங்க. இன்னைக்கு வாசித்து கொண்டிருக்கும் போதுதான் ஏசப்பா பேசினாரு. இதே சூழ்நிலை தான் தன்னோட தாயாகிய மரியாளுக்கும் வரும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பெண் கைம்பெண்ணா இருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்காங்க, மூத்த பையன் ஒரே பையன்தான், அந்த பையனை இழந்திருக்காங்க. என்னதான் இயேசுவை தவிர்த்து மரியாளுக்கு மகன்கள் இருந்தாலும் இவர் தான் தலைமகன். ஸோ இவர் இழந்த பின்னாடி அந்த தாயோட கஷ்டத்தை அந்த இடத்துல ஏசப்பா பார்க்குறாருங்க. அதை உணர்றாரு. தன்னோட தாயாகிய மரியாளும் இப்படி தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அழாதன்னு சொல்லி அந்த இடத்துல உயிரோட அங்கே எழுப்புறாருங்க. ஸோ இது எதை பின்னாடி குறிக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக மரியாளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. என் பையன் மரித்தாலும் கண்டிப்பாக பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான காரியத்தை அங்கே கர்த்தர் செய்கிறாருங்க. ஸோ இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா,
கர்த்தர் நம்மளோட கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டாருங்க, உடனே பதில் தருவார். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கலை, கர்த்தர் தான் நம்மளுக்கு வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவரோட சமூகத்தில் போய் நம்மளால் ஜெபிக்க முடியலைனாலும், வார்த்தையை நம்ம சொல்ல முடியலைனாலும், நம்ம விடுற கண்ணீரை கர்த்தர் பார்க்குறாரு. அந்த கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் தருவாருங்க. ஸோ இதுதான் நம்ம 2வது காரியம் பார்க்குறோம். 3வது காரியம் என்ன அப்படின்னா, அந்த வாலிபரை நோக்கி எழுந்திரு, பாடையை தொட்டாருங்க. ஸோ கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் வந்தார்னா மரித்து போன சூழ்நிலையில் எந்தெந்த காரியங்கள் மரித்து போயிருக்கோ அந்த காரியத்தில் கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைத்து அதை உயிர் பெற செய்வாருங்க. கண்டிப்பாக இதை விசுவாசிச்சிங்க அப்படின்னா மரித்து போய் அந்த காரியம் செத்து போய் இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்த தொடுவார், அந்த காரியத்தை தொடுவார், அது மீண்டும் உயிர் பெறுங்க. 4வது காரியம் என்ன அப்படின்னா, தாயின் இடத்துல மகனை ஒப்புவிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அந்த தாய் தனிமையை உணர்ந்திருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, இனி நீ தனிமையா இருப்பது இல்லை, உன்னோட பையனை நான் உன்னிட்ட சேர்க்கிறேன். ஸோ அதே போல தாங்க நம்ம தனிமையா இருக்கிறத கர்த்தர் விரும்பவே மாட்டாரு. நம்ம கூட எப்போதுமே இருக்கிறார். அந்த தனிமை உணர்வை எடுத்து போற்றுவாருங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு உதவி இல்லாம யாரும் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் அவங்களுக்காக ஒரு துணையை கொண்டு வருவாரு. அது எப்படிப்பட்ட உறவோ அது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு, கர்த்தர் யாரையும் தனிமையா விடுறதே இல்லைங்க. கண்டிப்பாக உதவுறதுக்கு ஒரு நபர் வச்சிருப்பாரு. எலியாங்க தனியாக இருந்தாங்க, ஆனால் உதவுறதுக்கு காகத்தை கொண்டும் போஷிச்சாரு. ஸோ நம்மளை போஷிக்கிறதுக்கும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒருத்தவங்களை நியமிச்சிருப்பாருங்க. அப்படி அவங்க இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் தான் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாருங்க. ஸோ எப்போதுமே நம்ம தனிமையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. கடைசியான ஒரு காரியம், தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தித்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பற்றி கொண்டு இருக்கிறோங்க. நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் நம்மளுக்கு செய்கிற அற்புதத்தின் மூலமாக மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்வாங்க, கர்த்தர் இவங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காரியம் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ ஏதாச்சும் விசுவாச குறைவு இருந்துச்சுன்னா இங்க மரித்த ஒரு நபரை கர்த்தர் உயிரோட எழுப்புனாருங்க. ஸோ இதை விசுவாசிச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில மரித்து போன காரியங்கள் எல்லாமே உயிர் பெற செய்யும். கர்த்தர் இழந்ததை மீட்டு தருவாருங்க. நம்ம விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போம். கண்டிப்பா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமேன். நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களோடு ஆவியானவரே அப்பா பேசுகிற உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று நீங்க சொன்ன கர்த்தர். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்காக நீங்க சொல்றீங்கப்பா. ஆவியானவரே நீர் எங்கள் மீது மனதுருகி அழாதேன்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே எங்க கண்ணீருக்கு வார்த்தை வடிவம் கொடுக்கிற கர்த்தர். ஆவியானவரே அப்பா, நீங்க பதில கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விசுவாசத்துல தகப்பனே அப்பா அதிகமாய் விருத்தி அடைய எங்களுக்கு அனுதினமும் தகப்பனே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றுறீங்களேப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனை இழந்ததை அப்பா மீட்டு கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. சகலத்தையும் திருப்பி கொள்வா என்ற தகப்பனை வசனத்தின் மூலமாக அப்பா இவர்களோடு நீங்க பேசுகிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. Jesus loves you.